அது பீட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டு. அவங்க வந்து யூகேல ஆரம்பிக்கப்பட்ட பேண்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அந்த காலகட்டத்தில் வந்து டோர் போகிறாங்க. யூகேயில் அவங்களுக்கு இருக்கிற ஆதரவோட அமெரிக்காவில் இருக்க பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே வந்து கிரேசி ஆகி வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சனை பார்த்தீங்களே எல்லாருமே, எப்படி அந்த வீடியோஸ்லாம் நிறையா ரீசெண்டாக மைக்கேல் படம் வந்தப்போ பார்த்துருப்பீங்க. கிரேஸியாக வந்து அவருக்காக அழுது மயக்கம் சாப்பிட்டு விழுறாங்களே, அந்த மாதிரி விஷயம் அதுக்கு முன்னாடியே நடந்திருக்குன்னா வரலாற்றில் ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து வந்து மக்கள் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னா பீட்டில்ஸை பார்த்து தான். ஸோ அப்போது எப்படி பீட்டில்ஸ் வந்து யூகேலேருந்து போயிட்டு அமெரிக்காவில் இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கவர்ந்தாங்களோ, அவங்க போயிட்டு ஷோஸ்லாம் பண்ணாங்களோ, அது மாதிரி யூகேலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. அது வந்து பிரிட்டிஷ் இன்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் வந்து அப்போ ஒரு செல்லமாக கூப்பிடுவாங்க. குயினாக இருக்கட்டும், லெட் ஜெப்பலின், இந்த மாதிரி பல பேண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ். ஏன்னா 2 பேருக்குமே இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால வந்து அந்த பாடல்கள்லாம் கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன யுனைடெட் கிங்டமில் வந்து போயிட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய மார்க்கெட்டே பிடிக்கிறாங்கன்றனால பிரிட்டிஷ் இன்வேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொலிட்டிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கல்ச்சுரல் கல்ட்டாகவே உருவாகிட்டுருக்கு டிவிகே அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் எப்படி விஜய் ஃபேன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி முதல்வர் விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரளாலையும் வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு, அவர் நடிகர் விஜயாக இருந்தப்போவே வந்து ஃபேன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து கேரளா நிறையா வாட்டி போய் சுற்றி பார்த்தப்போ என்கிட்ட அவங்க என்ன கேட்பாங்கன்னா வந்து, உனக்கு விஜய் பிடிக்குமா, உனக்கு யாரை பிடிக்குன்னு கூட கேட்க மாட்டேன், உனக்கு விஜய் பிடிக்குமா, நீ விஜய் படத்தெல்லாம் எப்படி போய் ஃபஸ்ட் டே போய் பார்ப்பியா, உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கவங்களாம் விஜய் படம்லாம் பார்ப்பாங்களா, உங்கள் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும் உங்கள் ஊரில், விஜய் பற்றியே கேள்வி கேட்டே இருப்பாங்க. எப்போ நான் சொல்கிறது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கொல்லம் கொச்சிலாம் போனப்போ, அதுக்கப்புறம் எப்போ போனாலும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கிரேஸ் அப்படிங்கிறத வந்து என் கண்ணாலே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்களை வந்து நாடாள விட மாட்டாங்க. பட் ஒரு நடிகர் வந்து ஒரு அந்த ஒரு கல்ச்சரை உடச்சி அவங்களோட மனசுக்குள்ளே போய் உட்காந்துட்டாரு அப்படின்னா, நிஜமாக சொல்கிறேன், கேரளாவில் ஒரு தமிழ் நடிகர் அதை வந்து பேரியர்லாம் பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் ஒன்று தோணுது. ஏன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ரிசல்ட் வருது, காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ண, எல்லாருமே காங்கிரஸ் கொடியை தானே ஆடிட்டு எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் ஆடணும். ஆனால் காங்கிரஸ் கொடி ஒரு 4 தான் தெரியுது, மற்ற ஒரு 10 வந்து டிவிகே கொடியை எடுத்துக்கிட்டு இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விக்ட்ரி செலிப்ரேஷனில் கொண்டாடிட்டு இருக்காங்க. எதுக்குப்பா கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டால், விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு மலையாளத்தில் சொல்கிறாங்க. அப்போ இந்த காங்கிரஸ் ஜெயிச்சது, ஆமாம் ஜெயிச்சிட்டாரு என்ன அப்படின்னு ஆடிட்டு போகிறாங்க. அப்படியே இதெல்லாம் அவங்க மலையாளத்தில் சொன்னாங்க, எனக்கு மலையாளம் தெரியாது, எல்லாம் சொல்லி காட்டியிருப்பேன். ஸோ வந்து பார்க்குறப்போ வந்து ஏன்னா இது இவ்வளோ க்ரேஸியாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்தப்போ எனக்கு தோணுச்சு ஒரு விஷயம். ஓகே, டிவிக்கே இங்கேயே நிற்க போகிறது இல்லை. ஹலோ, கேரளாவில் போனால் எப்படி தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வியை வந்து நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். அதே கேள்வி எனக்கும் வந்திருக்காதா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு போகிறப்போ பெயர் மாற்றம் செய்து அதே யானை சின்ன கொடியோட பார்த்திங்கன்னா வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கேரளாலையும் அந்த கட்சி ஆரம்பிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அது ரியாலிட்டியாகவே வந்து மாறப்போகுது போல இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த கவர்னர் வந்து கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டே இருந்தார்ல, அப்போ சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா, வேணாம் ரொம்ப கோவத்தில் எங்கள் அண்ணனை நாங்கள் வந்து சிஎம் ஆக்கியிருக்கோம், இதே மாதிரி வந்து மோடிஜி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கோவத்தில் எங்கள் அண்ணனை டெல்லிக்கு பிஎம் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாவேக்கு ஆட்சிக்கு வருமா அப்படின்னு கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வராது அப்படின்னு சொன்னாங்க. நானும் சேர்த்து தான் சொன்னேன், ஐயோ சான்ஸே இல்லைங்க, இந்த வாட்டி வரமாட்டேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பேசிக்கிறேன், இந்த வாட்டி வரமாட்டாருங்க. ஆனால் இந்த 5 வருஷத்தில் அதிமுக அவர் அழிக்காமல் இருந்தால் 2031 ஒரு சிஎம்மாக வருவார் அப்படிங்கிறது தான் நான் ஆனஸ்ட்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னது. பட் எல்லாருடைய ஒரு பார்வையும் வந்து தவிடி பொடியாயிட்டு இன்றைக்கி வந்து டிவிக்கே வந்துருச்சுல்ல. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இதை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. நம்ம அவங்க ஃபேன்ஸ்லாம் சொன்ன மாதிரி வந்து டெல்லிக்கு அனுப்புகிறாங்க, அவர் பிஎம்லாம் ஆவாரான்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம அதை வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. ஒன்று பிஎம் ஆகிறாரோ இல்லை பிஎம் ஆக்கிற கிங் மேக்கர் வரோ அப்படிங்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா பேசிக்காக காங்கிரஸ் அப்படிங்கிற ஆல்மோஸ்ட் அழிஞ்சிட்டு இந்த பார்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா ரிவைவ் பண்ணி வச்சுருந்தது திமுக. பட் இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற பார்ட்டி மேலே எப்போவுமே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் மட்டும் இல்லாமல் லவ், அதாவது ராகுல் காந்தியோட நட்பு பாராட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலகட்டமாகவே வந்து விஜய் வந்து காங்கிரஸ் கூட ஒரு நல்ல தொடர்பிலே இருந்தார். ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் தலைவராகவும் விஜய் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி கூட பேச்சு இருந்தது. பட் சில விஷயங்கள்னால தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது இந்நாளில் வந்து டிவிக்கேவாக வந்து மாறி நிற்கிது. அப்படி இருக்கிறப்போ தன்னுடைய சினிமா வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஓடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கேரளா மார்க்கெட்டையும் கவர்ற மாதிரி நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய படங்களில், அதாவது பார்த்திங்கன்னா வந்து 2010s சேர்க்க ஆரம்பிச்சிட்டார் விஜய். ஒரு கன்சாலிடேட்டட் ஃபேன் ஃபோர்ஸ் உருவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி வந்து சூர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரளாலையும் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆந்திராலையும் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க, தமிழ்நாட்டை தாண்டி சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம கார்த்திக்கும் வந்து தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கும் ஏதோ ஆந்திராலாம் ஃபேன்ஸ் இருக்காங்களாங்க, ஐயோ நிஜமாக இருக்காங்களாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து சில பேரால் மட்டும்தான் அந்த கல்ச்சர் லாங்குவேஜெலாம் பிரேக் பண்ணிட்டு அந்த மக்களெல்லாம் வந்து கவர முடியும்.
அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வசீகரம் வந்து விஜய்க்கு கேரளாவில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் கிண்டலுக்கு சொல்லுவாங்க, மம்முட்டி மோகன்லால் படங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணுறதுக்கு ஷகிலா படத்தை போட்டாலே வந்து அந்த தேட்டர் எல்லாமே வந்து மம்முட்டி மோகன்லால் படத்தெல்லாம் வந்து காலியாக இருக்குது, ஷகிலா படம் பார்க்குறாங்க, அதனால் ஷகிலா மேலே வந்து முன்னணி கதாநாயகர்களுக்கெல்லாம் வந்து கோவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அன்றைக்கி மலையாள இண்டஸ்ட்ரியை பார்த்ததே வேறு மாதிரி பார்வையில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியை சவால் விடுற அளவுக்கு நிறையா தரமான கதையம்சம் கொண்ட படங்கள்லாம் வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அவங்க ஊர் முன்னணி ஹீரோக்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கே வந்து ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழி படங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியே வந்து இல்லை, அதோட அதிக வசூலியே வந்து திரட்டுற மாதிரி விஜய் படத்துக்கு போகிறதுக்கு எல்லாருமே அங்கே ஆவலாக இருக்கிறது நிறையா டைம்ஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் அங்கே டப் பண்ணி நீங்கள் விடணுன்னு கூட இல்லை, நம்மளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அழகான்னு பேசுகிறதுனால மலையாளம் புரியாது, அவங்களுக்குனா நம்ம தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக புரியுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க கேட்குற பாட்டு, டான்ஸ் ஆடுற பாட்டு, பார்க்குற நிறைய படங்கள் தமிழாக இருக்கிறதுனால, அண்ட் தமிழுக்கும் மலையாளத்துக்கும் கொஞ்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் அப்படிங்கிறனால அந்த படங்களை டைரெக்டாகவே அவங்க எல்லாருமே பார்த்து விஜய் ஃபேனாக மாறிட்டாங்க. ஸோ இங்கே எப்படி வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரு ஃபேனாக மாறினாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபேண்டம் வந்து அங்கேயும் உருவானதுனால இந்த டிவிகே கிரேஸும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஃபர்ஸ்ட்லேருந்தே எப்படியாவது விஜய் வந்து தங்களோட பேண்ட் வேகனில் ஏற்றிடணும், காங்கிரஸ்க்காக வந்து அவர் கேரளாவில் பிரச்சாரம் பண்ணால் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான விக்ட்ரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கொஞ்சம் அங்கே வீக் ஆகிட்டே வரதுனால காங்கிரஸோட விக்ட்ரிக்கு விஜயோட ஆதரவு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சா அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சதுனால தான் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காங்கிரஸ்காரர்கள் எப்படியாவது விஜயை வந்து ஈர்த்திடணும் அப்படிங்கிறத திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் அதற்கெல்லாம் இப்போ வந்து தெரிஞ்சோ தெரியாமல பலன் கிடச்சிருக்கு. மோடி சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து முதுகில் குத்தியிருந்தாலும் அவங்க இன்றைக்கி வின்னர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். விஜய்க்கும் காங்கிரஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. காங்கிரஸும் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவு கொடுத்து தாவேக்காவோட ஆட்சிக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. அண்ட் இதை வந்து கேபிட்டலைஸ்ட் எப்படி வந்து காங்கிரஸும் கேரளாவில் வந்து பண்ணிக்கிட்டாங்களோ அதே மாதிரி விஜயும் அதை வந்து சும்மா விடாமல் நம்ம தமிழகத்தோடு நிற்காமல் நம்ம சவுத்தில் வந்து ஒரு ஃபோர்ஸாக உருவாகும்னு நினைக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த ஆம்பிஷியஸான பார்வை அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட இந்த தாவேக்கான்ற கட்சியை நிறுத்தாமல் கேரளாலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாருன்னா அதற்கப்புறம் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வரப்பட்ட ஒரு ஃபோர்ஸாக பார்க்கப்படாமல் சவுத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக வந்து பார்க்கப்படுவார். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பிஎம் ஆகிறது இல்லை பிஎம் ஆகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிங் மேக்கர் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மாதிரி வந்து என்னடா அப்படின்னு தோணுதில்ல. பட் கேரளாலையும் இந்த கட்சி கால் பதிச்சு அங்கேயும் சில சீட்டுகளை வென்று ஒரு கட்சியாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கன்சால்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிஜமாகவே அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நேஷனல் பாலிடிக்ஸில் விஜயோட பங்கு அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்கவே முடியாது. இன்னும் அவங்க ஒரு பாராளுமன்ற தேர்தல் கூட வந்து அட்டன் பண்ணவே இல்லை, அதை எதிர்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போவே அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி சேர்ந்ததுனால பல கட்சிகளோட எம்பிக்கள் இருக்காங்க. ஸோ அவரோட சே அப்படிங்கிறது, அவரோட பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் பாலிடிக்ஸில் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வகையில் கேரளாலையும் வந்து தாவேக்காவை வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கலாம், அதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. என்ன பேர் வைக்க போகிறாங்கன்றதான் நானும் அவளை பார்த்துட்ருக்கேன். கொடியை மாற்றவே தேவையில்லை, நம்ம ஊருக்கு செட் ஆகிறதோட அவங்க ஊருக்கு தான் அந்த 2 எட்டையான வந்து சூப்பராக செட் ஆகும். நடுவில் ஒரு செண்டை மேலே மட்டும் வச்சுட்டு அவ்வளோதான். எனிவே இதில் இன்னொரு விஷயம், விஜய் வந்து ஸ்டாலினெல்லாம் போய் பார்த்தாரு, உதயநிதியெல்லாம் கட்டி பிடிச்சாரு, வைகோவை போய் பார்த்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கை காட்டிட்டு வராரு. அன்புமணியெல்லாம் ஏங்க போய் பார்த்துருக்கணும்? ஏங்க எல்லாரையும் போய் பார்த்தது ஓகேங்க, எங்கள் தளபதி சீமானை மட்டும் பார்த்துருக்கவே கூடாது. என்னென்னலாம் பேசினார் எங்கள் தளபதியை அந்த அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆதரவு கொண்டவர்கள். ஒரு விஷயத்தை யோசிச்சிங்களா? எடப்பாடி பழனிசாமி ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எடப்பாடி பழனிசாமியே இப்போ ட்ரபிளில் இருக்கார், அவர் கட்சியிலே 1000 விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அவர் போய் பார்க்க டைம் கட்டுறதுனால அவர் வந்து கொடுத்துருப்பாரா, மீட் பண்ணியிருப்பாருன்னு தெரில. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறதுக்கு விஜயும் விரும்பியிருப்பாரான்னு தெரில. ஒன்று, அந்த எடப்பாடி தொகுதியில் நடந்த அந்த தாவேக்காவுடைய வேட்பாளர் நடந்த விஷயம், அது மட்டும் இல்லாமல் அவர் ஆட்சிக்கு வரணும் திமுகவுடைய எம்எல்ஏக்களை பயன்படுத்தி அப்படின்றது விஜய் காதுக்கு போயிருக்கும். அதையும் தாண்டி பிஜேபியை வச்சு சில குறைச்சல்கள்லாம் குடிச்சதா வந்து விஜய் நம்பலாம். அதையும் தாண்டி சிவிஎஸோட ஃபேக்ஷன் கூட நடத்திட்டு இருக்க பேச்சுவார்த்தையாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ்ஸை போய் ஒரு பார்க்காம இருக்கிறதுக்கான ரீசனாக இருந்துக்கலாம். நான் ஒரு தகவலை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நேற்று நான் பேசுகிறப்போ சட்டமன்றத்தில் நடந்த சில விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வணக்கம் வச்சார், விஜய் வந்து அவமரியாதை செஞ்சு வணக்கம் வைக்காமல் விட்டுட்டாரோன்ற மாதிரி தோணுச்சுன்னு. பட் இன்றைக்கி தான் அது வந்து தெளிவாயிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி, விஜய்க்கு பின்னாடி வந்து ஜெயலலிதா அவருடைய புகைப்படம் வந்துச்சு, அதற்கு அவர் வந்து வணக்கம் சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் கிளியர் பண்ணி. எனிவே நான் சொல்ற அந்த விஷயமே வேறங்க. நீங்கள் பாருங்க, உள்ள இபிஎஸ் எழுத்துட்டு வந்து என்னை வந்து நீங்கள் மறக்க வச்சுட்டீங்க. இவ்வளோ பேரை மீட் பண்ணாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மீட் பண்ணாரா? என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி பல ரெஃபரன்ஸுகள் ரஜினியை பற்றி கொடுத்துருக்காரு. எஸ்ஏசி மட்டும் இல்லாமல் விஜயே சொல்லியிருக்காளே பல மழைகளில். அண்ணாமலை படத்தோட வசனத்தை பேசி காட்டி தான் என்கிட்ட வாய்ப்பே கேட்டான் என் பையன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏசி சாரே சொல்லியிருக்காரு. விஜயும் இந்த பல மேடைகளில் சொல்லியிருக்காரு இல்லையா?
ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு மானசீக குரு சினிமாவில் ஒரு சீனியர் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் அவரை போய் பார்த்துருக்கலாமே, ஏன் பார்க்கல அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து தெரியல. ஒரே இனம் தான் இல்லையா, ஒருத்தர் காக்காவாக இருந்தாலும் ஒரு கழுகாக இருந்தாலும் எல்லாருமே ஒரே பறவை இனம் அப்படிங்கிற பாசத்துலையாவது போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏங்க கட்சி தலைவர்லாம் போய் பார்க்குறாங்க, இவர் கட்சி தலைவரே இல்லையே, இவர் நடிகர் ஏங்க போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். கட்சி தலைவராக இருந்தால் பார்க்கணும், கரெக்டு தானே? எப்பேற்பட்ட கட்சி, எவ்வளோ பெரிய கட்சி, ஒரு காலகட்டத்தில் 3.5% வாக்குகளை வாங்கி வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து சூரிய ஒளியோட பெரிய ஒளியை டார்ச் லைட்டு மூலயமா கொடுத்த கட்சிங்க மக்கள் நீதி மையம். அந்த கட்சியுடைய தலைவர் கமலஹாசனை எங்கே போய் இன்னும் பார்க்கல. அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்ப்பாருங்க, ஒரே நாளில் எல்லாரையும் பார்க்க முடியுமா? அவரும் பார்த்தீங்கன்னா பதவியேற்பு விழா அது இதுன்னு கவர்னர் மாளிகை போனது வந்ததுன்னு ரொம்ப டயர்டாக இருப்பார்ல. ரஜினி அவர்களை பார்க்கலாம் கூட புரிஞ்சுக்க முடியுது. ரஜினி அவர்கிட்ட வந்து ஏர்போர்ட்டில் வேறு கேள்வி கேட்குறாங்க, விஜய் அவர்கள் முதல்வர் பதவி ஏற்றுக்காரு, வாழ்த்துக்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அவர் வந்து வெறும் சிரிப்பை மட்டும் வச்சுட்டு போயிட்டார். அதற்கான காரணங்கள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்கள் நீதி மையத்தின் கமலஹாசனை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது கமலஹாசன் எதிர்பார்த்துருக்க மாட்டாரா? நீங்கள் வேறு வந்து பார்த்தீங்கன்னா மதுபான கடைகளை இந்த ஸ்கூலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயில்கள் கிட்டலாம் வந்து அகற்றணும், 500 மதுபான கடைகளை வந்து மூட போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாக நல்ல விஷயம். அதற்கு வேறு பாராட்டி வந்து ட்வீட்லாம் வந்து போட்டிருக்காரு, புரிகிற மாதிரி போட்டிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காகவாது அவ்வளோ பெரிய கட்சி மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியோட தலைவரோட கமலை போய் பார்க்கலாமே. ஆழ்வார்பேட்டையில் வந்து நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போனீங்க, அதே ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் வீட்டுக்கு போகிறதுக்கு எங்கே யோசிக்கிறீங்க? இது ஒரு அரசியல் பிழை அப்படிங்கிறது ஒரு கண்டனமாக தெரிவிச்சுக்கிட்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.